உலகின் மிக முக்கியமான மருத்துவர் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1836 ஜூன் 9 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் அலெக்சாண்டர் டன்லாப் ஆண்டர்சனுக்கும் சேரா மெக்கால் ஆண்டர்சனுக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறார் சர் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதரும் ஒரு யங்கர் பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஃபிசிஷியன் மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவராக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதன் காரணமாக தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. பிறகு 1841 ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனை இவருடைய அப்பா அனுப்பிடுறாங்க. குறிப்பாக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எடன்பராவில் தங்கியிருந்தாங்க. அங்கு தங்கி இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. தொடக்கம் முதலே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1846 ஆண்டு இவருடைய 10 வயதில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் ஹைஸ்கூல் எடன்பராவில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கும் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமானது தோன்றுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. அதாவது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அப்பா இவர் பிறந்ததிலிருந்தே இவரை மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. ஆனால் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு உயர்கல்வியின் போது தான் இந்த எண்ணம் ஏற்பட்டது. இதுக்கிடையில் 1852 ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அப்பாவான அலெக்சாண்டர் டன்லாப் ஆண்டர்சன் அப்போதைய ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது இன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. இது பிற்காலத்தில் ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னும் அழைக்கப்பட்டது. ஸோ இது கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவருடைய அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டது இவருடைய அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1853 ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை ராயல் ஹைஸ்கூல் எடன்பராவிலிருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்துடுறாங்க. அங்கு வந்ததுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். அங்கே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய அப்பா மூலமாக சேர்க்கப்படுறாங்க மருத்துவம் படிக்கிறதுக்காக. ஸோ 1853 ஆண்டிலிருந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அந்த மெடிக்கல் டிகிரியை தான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் படித்து வந்தாங்க. இந்த மருத்துவ படிப்பின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஈடுபாடோடவும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் படித்து வந்தாங்க. இறுதியாக 1858 ஆண்டு ஏப்ரல் மாதம் இவருடைய 22வது வயது ஆவறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய மருத்துவ கல்வி அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே
தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியை பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனே மற்ற அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கு சேர்ந்து தான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக இவருடைய மெடிக்கல் எஜுகேஷனையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் பெற்று வந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1860ஆம் ஆண்டு இவருடைய அந்த ரெசிடென்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு மெடிக்கல் ட்ரைனிங்கை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த இந்த 1860 காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து டெர்மட்டாலஜி தோல் மருத்துவத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தோல் மருத்துவம் டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து உருவாக்கப்பட்ட அதுக்கு பதிலாக நார்மல் ஃபிசிஷியன்ஸ் அதாவது ஜெனரல் ஃபிசிஷியன்ஸே வந்து தோல் நோய்களுக்குண்டான சிகிச்சையை வந்து கொடுத்து வந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஸ்கின் டிசீசஸ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. ஸோ டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் இந்த டெர்மட்டாலஜி அப்படின்னு அழைக்கப்படாமல் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது, இல்லைன்னா டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு இந்த ஒரு ஃபீல்டானது அழைக்கப்பட்டது. ஸோ அதை இவர் வந்து கவனம் செலுத்தி படித்து வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து பேரசிட்டிக் அதாவது இந்த ஸ்கின்ல வந்து தோலில் பேரசிட்டிக்கோடைய அஃபெக்ஷன் மிகப்பெரிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து இன்னொரு மருத்துவர் கூட சேர்ந்து இந்த ஸ்கின் டிசீஸுக்காகவே தோல் மருத்துவத்துக்காகவே தனியாக சிகிச்சை கொடுக்கறதுக்காக கிளாஸ்கோவில் ஒரு மருத்துவமனை நிறுவனம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொதுவான மருத்துவமனைகளில் தான் தோல் நோய்களுக்குண்டான சிகிச்சையும் வழங்கப்பட்டது. தனியாக அந்த தோல் நோய்களுக்குண்டான சிகிச்சை வழங்குறதுக்கு அப்படின்னு மருத்துவமனை இல்லாமல் இருந்தது. ஸோ அதை நிறுவனம் அப்படின்னு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இன்னொரு மருத்துவர் கூட சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியின் விளைவாக 1861ஆம் ஆண்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ்கோவில் ஒரு மருத்துவமனையானது நிறுவப்பட்டது. ஸோ அதனுடைய 2 ஃபவுண்டர்ஸில் ஒருத்தராக தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து இருந்தாங்க. ஸோ இவர் அதை நிறுவன பிறகு அதனுடைய முதல் ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனே நியமிக்கப்பட்டாங்க. இவர் கூட சேர்ந்து டாக்டர் ஆண்ட்ரூ பியூகானன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவர் அவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்கின் டிசீசஸ் இன் கிளாஸ்கோவுடைய ஃபிசிஷியனாக நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1861ஆம் ஆண்டு அதே கிளாஸ்கோவில் ஸ்கின் டிசீசஸுக்கு உண்டான ஒரு டிஸ்பென்சரியும் நிறுவப்பட்டது. டிஸ்பென்சரி அப்படின்னா மருந்தகம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கும் டிஸ்பென்சரிக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அங்கே வந்து பெரிய காம்ப்ளிகேஷனான தோல் நோய்களுக்கு உண்டான சிகிச்சை வழங்கப்படும். அதே மாதிரி அங்கே தங்கி அந்த மருத்துவமனையில் சேர்ந்து உள்ள இன்பேஷண்ட்டாக வந்து அட்மிட் ஆகி சிகிச்சை கொடுக்கப்படும். அதுதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. அதே சமயம் இந்த டிஸ்பென்சரி அப்படின்றது வந்து அங்கே வந்து வெளி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படும். அவுட் பேஷண்ட்டுக்கு சும்மா பேசிக்காக சின்ன தோல் நோய்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மெடிகேஷன்ஸ் அங்குதான் வந்து மருந்துகளும் வழங்கப்படும். ஸோ அதுதான் டிஸ்பென்சரி அப்படின்றது. ஸோ இது மாதிரி டிஸ்பென்சரி ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ்கோவில் ஒரு டிஸ்பென்சரியும் இதே 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அப்போ அந்த டிஸ்பென்சரியோடைய ஃபர்ஸ்ட் ஃபிசிஷியனாகவும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனும் அந்த டாக்டர் ஆண்ட்ரூ பியூகானன் 2 பேரும் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் கிளாஸ்கோவிலேயே தனியாக தோல் நோய்க்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான மருத்துவமனை மற்றும் மருந்தகம் இந்த 2 இதனுடைய ஃபிசிஷியன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதே 1861ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து த பேரசிட்டிக் அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு சிறிய ரிசர்ச் பேப்பர் மாதிரி அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது 1861ஆம் ஆண்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் முதல் பதிப்பை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1861ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து மேற்கொண்டு ஸ்கின் டிசீசஸோடைய படிப்புக்காக இவர் வந்து
ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் வந்து போகிறாங்க. ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலேருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் போகிறாங்க. அங்கே போயும் இவர் வந்து தோல் மருத்துவத்தில் மேற்கொண்டு இவருடைய ஸ்டடீஸை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ்லேருந்து ஜெர்மனியுடைய ஃப்ராங்கோனியாவில் இருக்கிற ஒர்ஸ்பர்குக்கு இவர் போகிறாங்க. அங்குமே மருத்துவ கல்வியை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியோடைய ஃப்ராங்கோனியாவில் இருக்கிற ஒர்ஸ்பர்க்லேருந்து அதே ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு போயிடுறாங்க. இங்கெல்லாம் போகும் போது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வெறும் தோல் மருத்துவத்தில் பயிற்சி பெறது மட்டும் இல்லாமல் பொதுவாக மற்ற மருத்துவத்திலையும் இவர் வந்து பயிற்சி பெற்றாங்க. குறிப்பாக டிபி நோய், இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்ற நுரையீரலில் தொற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய், ஸோ அந்த நோய்க்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான முறைகளை இவர் வந்து கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெராலிசிஸ், இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுறது, அதாவது உடலில் வந்து பக்கவாதம் வந்து உடல் செயலிழந்து போகிறது, ஸோ அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான படிப்பையும் பயிற்சியையும் கூட தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின்லேருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போகிறாங்க. அங்குமே மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் மேற்கொள்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலேருந்து இறுதியாக அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கும் போகிறாங்க. ஸோ டப்ளின்லையுமே இவர் வந்து இவருடைய மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் மேற்கொள்கிறாங்க. இப்படி 2 ஆண்டுகள் வந்து ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கக்கூடிய மேஜரான கண்ட்ரீஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இவர் வந்து கற்றுக்கிட்டாங்க. இறுதியாக அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து 1863 காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் திரும்பிடுறாங்க. அடுத்து அங்கே கிளாஸ்கோக்கு வந்ததுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அண்டு டிஸ்பென்சரி ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அந்த 2 இடத்துல ஃபிசிஷியன் மருத்துவராக இவர் பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தொழுநோய், ஸோ அந்த தோல் நோய் குறித்த ஆராய்ச்சியிலையுமே இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1864ஆம் ஆண்டு ஜூலை 20 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் இவர் வந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து மார்கரெட் ரிச்சர்ட்சன் ரொனால்ட்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ரிச்சர்ட்சன் ரொனால்ட்சன் ஆண்டர்சன் இவங்க 2 பேருக்குமே தாமஸ் ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு குழந்தை உட்பட குழந்தைகள் வந்து பிறந்தது. அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து குறிப்பிடப்படலை. ஸோ இருந்தாலும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ரிச்சர்ட்சன் ரொனால்ட்சன் ஆண்டர்சனுக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தது. இது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1865ஆம் ஆண்டு ஆன் சொரியாசிஸ் அண்ட் லிப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு புக்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் சொரியாசிஸ் அப்படின்ற தோல் நோய் மட்டும் இல்லாமல் லிப்ரா அப்படின்ற ஒரு வகையான தோல் நோய் குறித்து விளக்கத்தை இவர் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இதே 1865ஆம் ஆண்டு துரதிர்ஷ்டவசமாக டாக்டர் ஆண்ட்ரூ பியூகானன் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க ப்ரீமெச்சூராகவே. ஸோ அவர் இறந்து போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அண்டு டிஸ்பென்சரி ஃபார் ஸ்கின் டிசீசஸ் அந்த 2 இடங்கள்லையுமே அவருக்கு பிறகு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஃபிசிஷியனாக இருந்து அங்கே இவருடைய பணியை தொடர்றாங்க. இதுக்கப்புறம் 1866ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு லெக்சரர் ஆன் கிளினிக்கல் மெடிசனாக இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய ஃபேமிலியை சார்ந்தது தான். குறிப்பாக தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அப்பாவான அலெக்சாண்டர் டன்லாப் ஆண்டர்சன் அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜான் ஆண்டர்சன் அப்படின்னு ஒரு நேச்சுரல் ஃபிலாசபர், அதாவது ஒரு இயற்கை தத்துவவியலாளர். அவர் 1726 1796 வரைக்கும் வாழ்ந்தவர். அதாவது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பிறக்கிறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போனவர். அவர் வந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அப்பாவினுடைய சொந்தம். ஸோ அந்த ஜான் ஆண்டர்சன் அப்படின்ற ஃபேமஸான நேச்சுரல் ஃபிலாசபர் தான் இந்த ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட்டை நிறுவியிருந்தாங்க கிளாஸ்கோவில். அந்த ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட்டில் தான் லெக்சரர் ஆன் கிளினிக்கல் மெடிசனாக 1866ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது லெக்சரர் ஆன் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னா மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர். லெக்சரராக 1866ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து ஆன் எக்ஸிமா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை 1867ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிமா அப்படின்றது இந்த சிரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த ஒரு நோய். அதாவது இச்சிங் ஏற்படும், பயங்கரமாக வந்து அரிக்கும், அதன் மூலமாக பிளட்டு வர ஆரம்பிக்கும், அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் தோலில். ஸோ அதுதான் இந்த
இந்த எக்ஸிமா அப்படின்றது. ஸோ அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறது, அந்த நோய் எப்படி அந்த எக்ஸிமா அப்படின்ற நோய் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை எப்படி கொடுக்கறது அது குறித்த ஒரு புத்தகத்தை இந்த 1867ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதைத் தொடர்ந்து 1868ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே 1861ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ண பெரசிட்டிக் அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை இந்த 1868ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா எக்ஸிமா அதனுடைய செகண்ட் எடிஷன் அதனுடைய 2வது பதிப்பையும் 1869ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1870ஆம் ஆண்டு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி, அதாவது அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல், இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக 1870ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1872ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் வித் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த 11,000 கன்சிக்யூட்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கு, இது 1872ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் 11,000 பேரினுடைய தோல் நோய் குறித்த அந்த தோல் நோய், அந்த 11,000 நோயாளிகளுக்கு, தோல் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகள், அதை பற்றி இவர் ஒரு ரிப்போர்ட் மாதிரி அதை தயாரித்து அதை 1872ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1874ஆம் ஆண்டு அந்த எக்ஸிமா அப்படின்ற அந்த புத்தகம் அதனுடைய 3rd எடிஷன் 3வது பதிப்பை 1874ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், இவர் படித்த அந்த ஒரு யூனிவர்சிட்டி, ஸோ அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசனாக 1874ஆம் ஆண்டு இவர் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மருத்துவ பேராசிரியர், ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற அந்த பதவியில் 1874ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து இதே 1874 காலகட்டத்தில் கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யார்க் ஹில், அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை நிறுவப்பட்டது. அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 1877ஆம் ஆண்டு லெக்சர்ஸ் ஆன் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே 1877ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய், இதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்ற ஒரு முறை குறித்து இவர் ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதேமாதிரி தைசிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு நோய், அதுவும் தீவிரமாக ஏற்படக்கூடிய தைசிஸ், அது குறித்த அந்த சிகிச்சை எப்படி கொடுக்கறது, அதை எப்படி கண்டறிஞ்சு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, இதை இவர் வந்து எழுதினாங்க. இதை இந்த 1877ஆம் ஆண்டு கியூரபிலிட்டி ஆஃப் அட்டாக்ஸ் ஆஃப் டிபர்குலர் பெரட்டோனிடைசிஸ் அண்டு அக்யூட் தைசிஸ் கேலப்பிங் கன்சம்ஷன் அப்படின்ற டைட்டில் இந்த 1877ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1880கள் காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் ஒரு பேராசிரியராக சிறந்து விளங்க தொடங்குறாங்க. நிறைய மருத்துவ மாணவர்கள் இவர் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் மருத்துவ கல்வியை கற்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தெளிவு, அதை எப்படி வந்து மருத்துவ மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அந்த திறமை, ஸோ இதெல்லாம் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாக இருந்தது. ஸோ அவங்க வந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனை விரும்ப தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து இன்னும் பல்வேறு விதமான நோய்களில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது வெறும் ஸ்கின் டிசீசஸ் குறித்து மட்டும், தோல் நோய்கள் குறித்து மட்டும் இவர் ஆராய்ச்சி பண்ணலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபி, அந்த டிபர்குலோசிஸ் அப்படின்ற, அதாவது பாக்டீரியம் டிபர்குலம் அப்படின்ற பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடிய டிபர்குலோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு நோய், நுரையீரல் தொற்று, ஸோ அது குறித்து சிகிச்சை கொடுக்கறது குறித்தும் இவர் வந்து நிறைய முறைகளை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து கூடுதலாக அந்த பெராலிசிஸ் அப்படின்னா இந்த உடல் பாகங்கள் வந்து செயலிழந்து போகிறது, அதாவது பக்கவாதம் ஏற்படுறது, ஸோ அது எப்படி வந்து சிகிச்சை கொடுக்கணும் அதை தடுத்து அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலையும் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து பல்வேறு விதமான ரிசர்ச்சஸை வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1887ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக மாற தொடங்குது. இது
இதுக்கிடையில் 1889ஆம் ஆண்டு சிஃபிலைட் அப்படின்ற ஒரு வகையான நோய் தொற்று. ஸோ அது குறித்து இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அதன் மூலமாக அந்த நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நர்வஸ் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய அந்த சிஃபிலைட் அதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணி எப்படி கண்டறிஞ்சு அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்கறது இது குறித்து ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. இது 1889ஆம் ஆண்டு on cephaloid affections of the nervous system their diagnosis and treatment அப்படின்ற டைட்டில் 1889ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1890கள் காலகட்டத்தில் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவம் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லி தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய கருத்தை வந்து தெரிவித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மெடிக்கல் அட்வைஸை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அப்படின்றது ஒரு நடைமுறை தொழில் மட்டும் கிடையாது. அது ஒரு நடைமுறை தொழில் மட்டும் இல்லாமல் அது நெறிமுறை கடமைகள் சார்ந்த ஒரு முக்கியமான தாராளவாதமும் கூட அப்படின்றத தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதாவது மருத்துவம் அப்படின்றது வந்து ஒரு நடைமுறை தொழில் மட்டும் கிடையாது, அது நெறிமுறை கடமைகளை கொண்ட தாராளவாதமும் கூட அப்படின்றது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய மெடிக்கல் அட்வைஸாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1894ஆம் ஆண்டு A Treatise on Diseases of the Skin அதனுடைய செகண்ட் எடிஷன் இரண்டாவது பதிப்பை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏற்கனவே 1887 இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 1894ஆம் ஆண்டு இதனுடைய செகண்ட் எடிஷன் இரண்டாவது பதிப்பை தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதனாலேயே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து ஒரு தோல் மருத்துவராகவே மிகப்பெரிய புகழை பெற்று வந்தாங்க. இதுக்கிடையில் 1897ஆம் ஆண்டு இவர் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் சர்வீஸ்லையும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்லையும் ஒரு எக்ஸாமினர் இன் மெடிசன் அண்ட் பெத்தாலஜி அதுவாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது மருத்துவம் மற்றும் நோயியல் இதில் இவர் ஒரு எக்ஸாமினராக பிரிட்டிஷ் மெடிக்கல் சர்வீஸ்லையும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்லையும் 1897ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணுறாங்க. காரணம் இந்த 1900ஆம் ஆண்டு தான் ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அந்த ஒரு பொறுப்பில் இருந்து சர் வில்லியம் டென்னர் கெய்ட்னர் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற இந்த பொறுப்பை இவர் ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ணிட்டு 1900ஆம் ஆண்டு அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த பதவியில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் 1900ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. அதாவது இது என்ன, அதாவது தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய இந்த பொறுப்பு என்னன்னா, இப்போ ரீஜியஸ் அப்படின்றது ராயல் ஃபேமிலினாலேயோ கிங் ஃபேமிலினாலேயோ ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பொறுப்போ அல்லது அந்த ஒரு பதவியோ அதுக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து சேர்க்கப்படும். ஸோ இது மாதிரி இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன், அதாவது பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னா மெடிக்கல் ப்ராக்டிஸை தான் குறிக்குது. ஸோ அதை வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பதவி, ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஆனது அந்த ராயல் ஃபேமிலி மூலமாக நிறுவப்பட்ட இருந்தது. அந்த பொறுப்புல தான் 1900ஆம் ஆண்டு சர் வில்லியம் டென்னர் கெய்ட்னர் அவரை வந்து சக்சீட் பண்ணி தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பதவியில் 1900ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இவருடைய பேராசிரியர் பதவியில் ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1901ஆம் ஆண்டு எக்ஸாமினர் இன் மெடிசன் அண்ட் பெத்தாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அதிலிருந்து இவர் விலகுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1903ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவர் நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் ஜிஎம்சி அதனுடைய மீட்டிங்கில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இவர் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவாக 1903ஆம் ஆண்டு தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமாக இருந்தது. ஆனால் இதை கடந்து 1905ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவர் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு நைட் பண்ணப்பட்டார். இவர் வந்து நைட் பட்டம் வழங்கப்பட்டது. அதாவது 1905ஆம் ஆண்டு தான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1905க்கு பிறகு தான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் சர் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1906ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய வெஸ்ட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. இதை தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனை கௌரவப்படுத்துறதுக்காக அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து
ஆர்டினரி ஃபிசிஷியன் டு கிங் இன் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஸ்காட்லாண்டில் யுனைடெட் கிங்டமுடைய கிங்குக்கு மன்னருக்கு ஒரு கௌரவ மருத்துவராக 1907ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் இவர் கிடைக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. இந்த நிலையில தான் 1908ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ்கோ ஏர்ச்சர் சொசைட்டி அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து திடீர்னு உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு அதே 1908ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்னைக்கு இவருடைய 71 வயதுல தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1908 ஜனவரி 25 அன்னைக்கு இவருடைய 71 வயதுல தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் மருத்துவத்திற்கும் தோல் மருத்துவத்திற்கும் ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ கெதீட்ரல் அங்க ஒரு மான்யூமெண்ட் ஒரு நினைவு சின்னமானது எழுப்பப்பட்டது. குறிப்பா கிளாஸ்கோ நெக்ரோபோலிஸ் அங்கதான் வந்து தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அந்த மெமோரியல் ஆனது இருந்து வருது. ஸோ இதை இவரை கௌரவப்படுத்துறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வாழும்போது அப்போதைய ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதனுடைய ஒரு லைசன்சியேட்டாகவும் ஃபெல்லோவாகவும் கூட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இதனுடைய பிரசிடெண்டாக தான் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சனுடைய அப்பா வந்து இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வாழும்போதும் சரி இறந்த பிறகும் சரி இவ்வளோ கௌரவங்களை பெறுறதுக்கு முக்கிய காரணம் தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வாழும்போது மருத்துவத்திற்கும் தோல் மருத்துவத்திற்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். இதனாலேயே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிஷியனாக யுனைடெட் கிங்டம்ல இன்னைக்கு வரைக்குமே தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் வந்து கருதப்பட்டு வராங்க. குறிப்பா ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் தோல் மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான அந்த தரம் உயர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் திகழ்ந்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் மெக்கால் ஆண்டர்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.